ஒத்தட கண்ணனாவு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு. ஓம் பிரகாஷ். ஆமாம், வேலை பார்க்கல சொத்து வாங்கியிருக்காரு. தன்னோட தங்கைக்கு சேர்த்து சொத்து வாங்கியிருக்காரு. அப்போவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு எல்லாம் சொத்து வாங்கிட்டேன், என் தங்கைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கு, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதே சண்டை தான். பல்லவி லாஸ்டா அவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வாட்ஸ்அப்பில் 2 பேருக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க. ரிவால்வரோட சுற்றுறாரு ஓம் பிரகாஷ், எந்நேரமே நான் சுட நேரிடும், அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து குரூப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கொலை பண்ணிடுறாங்க. அவங்க பண்ண பிறகு போலீஸும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓம் பிரகாஷோட நெருங்கிய நண்பர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அரக்கா இங்கே தான் செத்து கிடக்குறான் அப்படின்னு ஃபோனை வச்சுருக்காங்க. இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சத்தம் இருக்கும்ல சார். ஸோ அப்போ சுற்றி இருக்கவங்களும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் யாருமே வந்து பார்க்கல. மெட்ராஸை விட இன்னும் சென்சிட்டிவான இடமா பெங்களூர். அங்கெல்லாம் யாரும் எட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா. நம்மளுக்காக கொஞ்சம் வேலை இல்லை, எட்டி பார்க்குறோம், கொஞ்சம் கேப்பு, ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு கேப் இருக்குது. அங்கே ஏது கேப்பு? ஒரு நைஃபெல்லாம் இதில் பட்டுருந்தாலே க்ளோஸ் இல்லைம்மா, 10 குத்துமா. அவர் வயசானவர் தானம்மா, ரொம்ப பெரிய ரியாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆளும் கொஞ்சம் ஃபேட்டியாக வேறு இருக்காருல்ல. ஸோ பக்கம் வந்து ஒரு போலீஸ்காரங்க எட்டி பார்ப்பாங்களா? நான் அதையே சொல்லி போலீஸ்காரவங்க அவ்வளோ ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிட மாட்டாங்க. ஓம் பிரகாஷ் சொல்கிறேன், என்ன எடுத்து காட்டி மிரட்டியிருப்பார். எனக்கு என்ன ஒருத்தர் இருக்கும், அம்மா மிரட்டிருக்கலாம், அந்த மாதிரி சுட்டு தள்ளி எழுஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் ரிட்டையர்டு போலீஸ், அவருக்கு கொஞ்சம் பேனிக்காக இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தான் தண்ணி எண்ணெய் போட்டு இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி தான் என்ன செய்யுது. அவர் உயிரோடு இல்லை, அவர் பக்கத்து நியாயத்தை சொல்கிறதுக்கு. அதை விட்டு நான் அவர் பக்கமாக நின்று பேசுகிறேன். அவர் இருந்தால் இப்போ நம்ம எப்படியுமே பேசலாம் மாற்றி. அவர் உயிரோடு இல்லை. அப்போ இந்த அம்மா மட்டும்தானே உயிரோடு இருக்குது. இந்த அம்மா அதுக்கு பிறகு போலீஸுக்கும் கூப்பிட்டு சொல்லுது, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு சொல்லுது, ஐபிஎஸ் கூப்பிட்டு சொல்லுதுன்னா அப்போ இந்த அம்மாவை கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு தான் அர்த்தம். கந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ கர்நாடகாவில் ஓம் பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிஜிபி, எக்ஸ்-டிஜிபி, அவர் வந்து அவங்க மனைவியை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ எப்படி சார் போயிட்டுருக்கு? ஏன்னா ஒரு மனைவியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும், என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்குது சார். ஆக்சுவலாக மென்னு தான் குக்கர் டிசிஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான், ஃபீமேலும் இறங்கிட்டாங்க காலத்தில். இப்போ டிஜிபின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஒரு டிஜிபியாக பதவி இருக்கிறாரு. 2016 ரிட்டையர் ஆகிறார். 1 ஆண்டு தான் அவர் டிஜிபியாக இருக்கார். டிஜிபியாக இருந்த காலத்திலேருந்து அவர் பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி போட்டிருக்காரு. ஹெச்எஸ்ஆர் அடுக்குமாடி, பெங்களூர் ஹெச்எஸ்ஆர் அடுக்குமாடியில் வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இவங்க மனைவி யார், பல்லவி, ஒய்ஃப் பேர் பல்லவி, இவர் ஓம் பிரகாஷ் 2 பேரும் வச்சுக்கிறாங்க. முதல் தளம் 2ஆவது இடத்துல மகள்னு 2 பேரும் அந்த செட்டில் ஆகி நல்லா எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. பார்த்துக்கிட்டு 2016 ரிட்டையர் ஆனவர்னு இன்றைக்கி வயசு என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க, ஒரு 68 69 வயசு இருக்கும் மேபி இருந்திருக்கிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே இந்த மனைவியை வந்து கால் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் இதுமாதிரி டிஜிபி ஓம் பிரகாஷோட வீட்டில் வந்து ஓம் பிரகாஷ் செத்து போய் கிடக்கிறாரு, கொலை பண்ணி கிடக்கிறாரு, வந்து பாருங்கன்ட்டு வச்சுட்டாங்க. டிஜிபி இல்லை, அவ்வளோ வாட்சிங்கில் இருப்பாங்க. ஒன்று போலீஸ் எல்லாம் பறந்து போய் கதவை தட்டினா யாருமே திறக்கல. ரொம்ப லேட்டாக பல்லவி திறக்கிறாங்க. பார்த்தா பல்லவி தான் கொலை பண்ணது. பார்த்தா இப்போ 10 கத்துக்காய் உடம்பு பூரா குத்துன்னு கொத்து புரோட்டா மாதிரி குத்திட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து பாடியை பிரேத விசாரணைக்கு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து தடயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நேராக இவங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. யாரை, பல்லவியை விசாரிக்குள்ளே சொல்கிறாங்க. அவங்க பல திட்டிக்கிட்டும் தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒத்தட கண்ணனாவு அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வேலை பார்த்துருக்காரு. இதெல்லாம் கன்னட பேர் இதெல்லாம். ஓம் பிரகாஷ். ஆமாம், வேலை பார்க்கல சொத்து வாங்கியிருக்காரு. வேலை செய்கிறது தன்னோட தங்கைக்கு சேர்த்து சொத்து வாங்கியிருக்காரு. அப்போவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு எல்லாம் சொத்து வாங்கிட்டேன், என் தங்கைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கு, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இதே சண்டை தாங்க. எப்படி வாங்கி கொடுத்த உன் தங்கச்சிக்கு எப்படி வாங்கி கொடுத்த, இந்த ஒரு இடத்துக்காக 15 வருஷமாக சண்டை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இது வந்து பல்லவி லாஸ்ட்டாக அவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வாட்ஸ்அப்பில் 2 பேருக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க. மெசேஜ், வாய்ஸ் நோட்டு, கத்தியோட இது ரிவால்வரோட சுற்றுறாரு ஓம் பிரகாஷ், எந்நேரமே நான் சுட நேரிடும், அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கொலை பண்ணிடுறாங்க. அவங்க பண்ண பிறகு போலீஸும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓம் பிரகாஷோட நெருங்கிய நண்பர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அரக்கா இங்கே தான் செத்து கிடக்குறான் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இதுதான் அந்த வீட்டுக்குள்ளே நடந்தது. காவலில் விசாரிக்கிறாங்க. மகள் எல்லோரையும் தனித்தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மகள் வந்து எட்டி பார்த்தாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா 15 வருஷமாக இதே வேலையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் யார் தான் வந்து எட்டி பார்ப்பா? இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சத்தம் இருக்கும்ல சார். ஸோ அப்போ சுற்றி இருக்கவங்களும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் யாருமே வந்து பார்க்கல. நீ மெட்ராஸை விட இன்னும் சென்சிட்டிவான இடமா பெங்களூர். அங்கெல்லாம் யாரும் எட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா. நம்மளுக்காக கொஞ்சம் வேலை இல்லை, எட்டி பார்க்குறோம், கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு கேப் இருக்குது. அங்கே ஏது கேப்பே கிடையாது. 2வது ஒரு டிஜிபி வீடு, அங்கே சத்தம் கேட்குதுன்னு யாராவது வெளியால் வந்து எட்டி பார்ப்பாங்களா?
இல்ல ஒரே வீட்ல தான் அவங்க மகனோ மகள்களோ அவங்களுக்கு தங்குறாங்க. இதே வேலை தான், அவங்களுக்கே அது தெரியல இதே வேலை தான் அப்படின்றப்போ பொழுதுனையும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்ன உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருங்க? இதே வேலை தானா, பொழுதுனையும் சண்டை தான். ஒரு நைஃபெல்லாம் இதில் பட்டிருந்தாலே க்ளோஸ் இல்லைம்மா, 10 குத்துமா. அவர் வயசானவர் தானம்மா, ரொம்ப பெரிய ரியாக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. ஆளும் கொஞ்சம் ஃபேட்டியாக வேறு இருக்காருல்ல. ஸோ பக்கம் பக்கம் வந்து ஒரு போலீஸ்காரங்கிட்ட எட்டி பார்ப்பாங்களா? எட்டி பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது இதே சதா சௌரியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க விட்டு அடுத்தவங்க எட்டி பார்க்க மாட்டாங்க. என்றைக்காவது அன்நேச்சுரலாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அழுவ சத்தம் கேட்குது, ஓலம் கேட்குதுலாம் வந்து பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் நெத்தம் சவுண்டு கேட்டால் வந்து பார்க்க மாட்டாங்களே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இல்ல உண்மையிலே வந்து இந்த இடம் பிரச்சனையினால தான் வந்து இந்த கொலை நடந்ததா? இல்ல வேற ஏதாவது கண்ணோட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கா? வேறு ஒன்றும் கல்லோட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாதுமா. ஏன்னா அவர் வயசுக்கு இன்னும் இல்லீகல் அஃபேர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தால் சொல்லியிருக்க போகிறாங்க இவங்கள. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா அந்த இடம்னு சொல்லி இந்த அம்மா கொஞ்சம் எஜிடேஷன் ஆகிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா அதையே சொல்லி ஏன்னா போலீஸ்காரவங்க அவ்வளோ ஈஸியாக டிப்ரெஷன் ஆகிட மாட்டாங்க. ஓம் பிரகாஷ் சொல்கிறேன், என்ன எடுத்து காட்டி மிரட்டியிருப்பார். எனக்கு என்ன அவர்கிட்ட இருக்கும், சும்மா மிரட்டிருக்கலாம், அந்த மாதிரி சுட்டு தள்ளி எஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறதா தான் அவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க. பயிற்சி இருக்குல்ல, துப்பாக்கி எப்படி கையாளணுங்கிற பயிற்சி இருக்குது. அவ்வளோ ஈஸியாகலாம் போலீஸ் டெம்ட் ஆகலாம் கென்னை வெளில எடுத்துட மாட்டாங்க. நீ பப்ளிக்கில் போய் சண்டை வளர்க்குற இன்ஸ்பெக்டர் கென்னு இருக்குது எடுத்து சுட்டுருவாங்களா என்ன? சுட மாட்டாங்க. அதெல்லாம் பிரயோகிக்கவே மாட்டாங்க. பிரச்சனையை சால்வ் தான் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அவர் ரிட்டையர்டு போலீஸு, அவருக்கு கொஞ்சம் பேனிக்காக இருந்தார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தான் தண்ணி எண்ணெய் போட்டு இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி தான் என்ன செய்யுது டெய்லி எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம். இப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் பக்கத்து நியாயத்தை சொல்கிறதுக்கு. அதொட்டு நான் அவர் பக்கமாக நின்று பேசுகிறேன். அவர் இருந்தால் இப்போ நம்ம எப்படியுமோ பேசலாம் மாற்றி. அவர் உயிரோடு இல்லை. அப்போ இந்த அம்மா மட்டும்தானே உயிரோடு இருக்குது. இந்த அம்மா அதுக்கு பிறகு போலீஸுக்கும் கூப்பிட்டு சொல்லுது, ஆப்பரண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு சொல்லுது, ஐபிஎஸ் கூப்பிட்டு சொல்லுதுன்னா அப்போ இந்த அம்மா கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு தான் அர்த்தம். மேலே டைரெக்டாக போய் பையன் மகளை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். அதுமாதிரி குத்திட்டுட்டா செத்துட்டாரான்னு சொன்னால் அது வேறு மாதிரி. இல்லை இவங்களே ஒரு ஆட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட ஷீ இஸ் நார்மல். பட் ஃபோன் அடித்து அதே வீட்டில் கூப்பிட்றாங்க, வீட்டுக்குள்ளேயே பாடி இருக்குன்னா அது ஒரு பதட்டமாக இருக்கா இல்லை? அது ஒரு இயல்பான மனநிலை உள்ளவங்க செய்கிற மாதிரி எனக்கு தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுது? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடப்பிரச்சனைக்கு கணவனையே கொலை செய்ய முயன்ற ஒரு மனைவி அப்படின்னா அப்போது நார்மலாக ஒரு வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா? அப்போ எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சின்ன இடப்பிரச்சனை எப்படி சொல்கிறீங்க? இடப்பிரச்சனை அவ்வளோதான். அது ஒரு அடியாக இருந்தானே, ஒரு ஏக்கராக இருந்தானே இடப்பிரச்சனை அப்படி தான். ரெண்டாவது நாத்தனாவா, இதுக்கு வந்து நாத்தனா அவரோட தங்கைன்னா நாத்தனாக்களுக்கு ஏதாவது செய்கிறதெல்லாம் உடன்பட மாட்டாங்க. தம்பி பொண்டாட்டிகள் இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது தானே. சின்ன விஷயத்துல எல்லாம் தாய்மாமோடலாம் பிரிஞ்சு போயிருக்குமா? சாதாரண ஒரு அல்ப காரியத்துக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கோச்சிக்கிட்டு அவங்களும் அல்பியாக போயிடுவாங்க, நம்மளும் அல்பியாக போயிடுவோம். அப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அதோட சின்ன இடப்பிரச்சனைலாம் சொல்லாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் இடப்பிரச்சனை. இது ஒரு 15 வருஷமாக அவங்கள்ட்ட இருக்க உடனே இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான பொண்டாட்டிக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருக்கலாம். தெரிஞ்சு வாங்கி கொடுத்தவர் என்ன சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை நான் அந்த இடத்த மீட்டுட்டேன், அதுபோல் நகை வாங்கிட்டு வந்துட்டேன், எங்கள் தங்கச்சிட்டு இருந்து இனிமேல் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி தானே எல்லோரும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிகிட்ட. உண்மையாக சொல்கிறான் பொண்டாட்டிகிட்ட, உண்மையை சொல்லி விட்றாங்களா எல்லோரும்? பெரும்பாலும் அப்படி இல்லைங்கிறது என்னோடய கருத்து. பார்க்குறல்ல டைவர்ஸ் கோர்ட்டில் சண்டையெல்லாம், ஒரு அந்த அக்கா மோனுக்கு எனக்கு ஒருத்தன் பவண்டா வாங்கிட்டு போயிட்டானா குடிக்க. அதை வந்து கோர்ட்டில் சொல்லுது இந்த லேடி, அவன் தங்கச்சி உனக்கு பவுண்டா வாங்கிட்டு கொடுக்குறான் சார் அப்படிங்குது. ஜட்ஜே சொல்கிறார், அப்போ என்ன தான் வாங்கி கொடுக்கணும்? பாய்சன் வாங்கி கொடுக்கணுமா? என்ன சொல்லுது? கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜிமா. அப்போ அப்படி தானே இருக்குது நிலமரான். இல்லை இப்போ அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு இப்போ இவரை கொல்லணும்? இப்போ இவரை கொன்னா அந்த இடம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையிலனால இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துருக்காங்களா? ஒன்றா இடம் கிடைக்காது, அது தங்கச்சி பேரில் இருக்க டாக்குமெண்ட்டு. இப்போ கேஸ் தான் வரும், மேலே கொலை கேஸ் தான் வரும். அதான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுல ஒரு மனிதனுடைய எக்ஸ்டெண்ட் ஈகோ இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு ஈகோ லிமிட் இருக்கும், எனக்குன்னு ஒரு ஈகோ லிமிட் இருக்கும். அது நம்மளோட வயசில் கம்மியாக கூட இருக்கலாம், வயசில் அதிகமாகணும். ஆனால் அந்த ஈகோட்ட போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளாஷ் தான் ஆகும், அது கொலை தான் நடக்கும். அவன் எவ்வளோ பேர் தவறி குத்துன அதெல்லாம் இருக்குமா? தவறுதலாக குத்தி கொலை பண்ணவங்களாம் இருக்காங்க. கொலை செய்யணும்னா கொலை பண்ணவங்களாம் அது தவறுதலாக நடந்தது. என் அனுபவத்தில் ஒரு 50 கேஸ் சொல்லுவேன். எதுவுமே கொலை திட்டமிடுறது இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. தெரியாமல் தள்ளி விடுறது, டக்குனா அடிக்கிறது. அது தான் நான் எனக்கு தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். யாரும் என்னை தள்ளி விட்டு தொட்டு பேசுகிறாங்களோ அதெல்லாம் எனக்கு ஆகாது. நானும் யாரையும் தொட்டு பேச மாட்டேன். அவன் என்ன கண்டிஷனில் பேலன்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருக்கானோ, தவறு விழுந்து ஒரு வண்டியில் அடிப்பட்டால் என்ன அவன் செத்து போயிடுவான். தொட்டுலாம் பேசக்கூடாது, அடுத்து பேசணும். ரைட்டா? டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவங்க வயசு, இந்த வயசுல எப்படிமா டைவர்ஸு? இல்லை 10 வெட்டுகள் வெட்டியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க நினைக்கிறது ஒரு சாதாரண மனிதனுக்கு. அவர் டிஜிபிமா, காவல்துறை இயக்குனர்.
டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அவருக்கு போய் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் எவ்வளோ வழக்குகள் பார்த்துருப்பாரு, நம்மளோட சீனியர், எல்லா விஷயமும் தெரியும். இந்த லேடி தான் இடத்து தக்கான்னு இதை ஆடி கொலாப்ஸ் பண்ணிட்டு எல்லாரையும். ஆக்சுவலாக இதுக்கு தான் ஏதோ சைக்காட்ரிஸ்ட் இஷ்யூ இருக்கணும். ஏன்னா இதுக்கு போய் கொலை பண்ணுவாங்களா? சண்டை போடலாம், புருஷனை சட்டையை பிடிச்சி எடுக்கலாம், முடிஞ்சால் விளக்கமாக 2 அடிக்கலாம். இதுதானே இயல்பு. கொலை பண்ணுறதுங்கிறது கத்தி எடுத்து 10 பஞ்சு பண்ணுறது எப்படி? கொலை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கொல்ல தெரியுது. அவர் பிஸ்டல் எடுத்துகிட்டு சுற்றினாருன்னு சொல்லுது இல்லை, அப்போயே கூட சொல்லியிருக்கலாமே, பிஸ்டலோட சுற்றுறாருங்க எங்கள் வீட்டுக்காரர், சீக்கிரம் வாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு. எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான், சும்மா ஒரு பேருக்கு, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறதுமா. எக்ஸ்டெண்ட் எரிச்சல், ஒருத்தர் மேலே எரிச்சல். பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே இருக்க எரிச்சல் தெரியுமா? பொம்பளைங்க கோவப்படக்குள்ள அவன் திருப்பி கோவமே படுறதில்லை. மண்ணு முட்டை மாதிரி பல்ல காட்டுற மாதிரி அவன் இன்னும் பிபி ஏறுறதுக்கெல்லாம் தாங்காது. என்னடா கோவமே பட மாட்டானே அப்படின்னு கோவப்பட்டு 4 சவுட்டில் வச்சா பேசாமல் இருப்பாங்க. மோல்டிங் எப்படி இருக்குமா? ஃபீமேல் மோல்டிங் எப்படி இருக்குது? ஆண் டாமினேட் பண்ணணுங்கிறத பெண்ணே விரும்புகிறாங்க. ரொம்ப ரேர் கேஸ் தான் பெண்ணு டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க. இல்லை உண்டா இல்லையா நான் சொல்கிறது யதார்த்தமாக இல்லையா? நட்டு ரோட்டில் பட்டுன்னு அதையிற அவனுங்க பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணுற பொம்பளை பிள்ளைய வாங்கிட்டு போதே. யாரும் அடித்தா? நான் என் திருப்பி அடிக்கலை, செருப்பை கைட்டலை, போலீஸை கூப்பிடல, வாங்கிட்டு எழுதிட்டு போகுதுங்க. அப்போ விட்டு கொடுத்து போகிறது பொண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இயல்பாகவே ஃபிசிக்காக இல்லை மென்டலி நீங்கள் பொறுத்து போகிற மனநிலை இருக்கீங்களா? அது எனக்கு தெரியல. அது மாரி இது மாதிரி செய்கிறாங்கன்னா இவங்க தானே இயற்கைக்கு மாறாத்திடுறாங்க. கொலை பண்ணுறது எப்படி ரெமெடி ஆகும்? போலீஸுக்கு கூப்பிட்டு சொல்கிறது நீ ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு சொத்துலையெல்லாம் பங்கு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல, இவரை விட்டுட்டு. அவர் பென்ஷன் ஹோல்டருமா, சாகிற வரைக்கும் பென்ஷன் உண்டு. இப்போ செத்தாலும் இதுக்கு பென்ஷன் உண்டு. யார்? இந்த அம்மாவுக்கு கேஸ்லேருந்து விடுதலை வாங்கி பென்ஷன் வாங்கினோம். இப்போ இந்த கேஸ்லேருந்து இங்கே விடுதலை ஆகிடுவாங்களா? உங்களுக்கு ஜாமீன் கிடச்சிருமா? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடந்தது, இவங்க தான் கத்தி எடுத்து குத்துனாங்களா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியாது. தெர் இஸ் நோ ஐ விட்னஸ்ஸு. சர்க்கம்ஸ்டன்ஷியல் விட்னஸை வச்சு தான் கொண்டு வரணும். இவங்க ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னதை வச்சு தான் நீங்கள் எல்லாம் சுற்றி வரணும், உள்ளே வரணும். ப்ளஸ் இந்த வாட்ஸ்அப்பில் போட்டதை தான் உள்ளே கொண்டு வரணும். எல்லாத்தையும் தகவலாக கொண்டு வருவாங்க, மெட்டீரியல் எவிடன்ஸாக போலீஸ் கொண்டு வரணும். இவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு தான் நீங்கள் கேஸே டேக்கப் பண்ணணும். ஒப்புதல் வாக்குமூலம் தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்று போகுது கோர்ட்டில் அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்களா, இல்லை இவங்களை இங்கேருந்து யாராவது த்ரெட் பண்ணி ஃபோன் பண்ண வச்சாங்களா? கேள்விகள் இருக்குது தானே. வேறு யாரோ கொலை பண்ணிட்டு கூட ஃபோன் பண்ணி சொல்லு, உடனே குத்திடும் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி கூட மிரட்டி கூட இருக்கலாம்ல. வாட்ஸ்அப்பில் இவங்க தான் போட்டாங்கிறது ப்ரூஃப் இருக்கா? டிஃபென்ஸே எடுத்துட்டேன், கேஸோட டிஃபென்ஸே இதுதான். வாட்ஸ்அப்பில் இவங்க தான் போட்டாங்கன்னு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டேன். என் செல்லில் நீ கூட போட்டிருக்கலாம்ல. ஸோ அதுவும் பெருசாக நிற்காது மேஜராக. ஒன்லி ஃபார் த கன்ஃபெஷன் வச்சு தான் தண்டனை கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு தெரியல. சொத்து பிரச்சனை இவருக்கும் இதுக்கு நான் கூட அதை நம்புற மாதிரி இருக்கும். அது அவங்க தங்கச்சி பேரில் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? அப்படி ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. ஸோ இவர் டியூட்டியில் இருந்தவர், நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு இவங்களுக்கு இந்த கேஸில் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிதான். இப்போ நான் பேசுன மாதிரி வக்கீல் பேசுனாருன்னா தொடர்பு இல்லாமல் தான் போயிடும். டிஃபென்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கம்மா. ஒரு கேஸை எப்படி நேரேஷன் பண்ணுறது, அது குற்றம் செய்தாரா இல்லையாங்கிறது அது நீதிமன்றம் ஜட்ஜி முடிவு பண்ணணும், அது இயற்கை முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணுறதில்ல. பட் நீ கேட்டிங்க இந்த கேஸில் விடுதலை ஆகிறது வாய்ப்பு இருக்கான்னு, இந்த வகையில் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சும்மா நான் 100% பனிஷ்மெண்ட் ஆகிடுன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி? வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் கோர்ட்டு டிசைட் பண்ணணும். கோர்ட்டுக்கு ஒரு மாரல் பார்வை இருக்கும். கவர்மெண்ட்டுக்காக சர்வீஸ் பண்ணுவேன், அவனே கொலை பண்ணுறாங்கன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கோர்ட் நினைக்கும். உண்மையாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உழைச்சவன், ரிட்டையர்ட் டிஜிபிமா, சாதாரணமாக ரோட்டில் போகிறவர் கிடையாது. அப்போ ரிட்டையர்ட் டிஜிபிக்கே அந்த கொலை பண்ண தைரியம் இருக்குது இவங்களுக்குன்னா, இவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க சொத்துக்காக. ஸோ இவங்களை விடக்கூடாதுன்னு கூட கோர்ட்டு நினைக்கலாம். சரியா? இது ப்ராசிக்யூஷன் சைடுன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் சைடு இந்த தரப்பில் வேணால் இந்த கேஸ் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்ன என்னோட தரப்பு ஒரு தரப்பு சொல்லிட்டேன், இந்த கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லிட்டேன். இது எப்படி போகும் இந்த கேஸுன்னு? யூஸிங் வெப்பன்ஸ் வருது, நைஃபு, அதுக்குன்னு தனியாக பிரத்யேக கத்தியெல்லாம் ஒன்று கிடையாது. அப்படி கத்தியை வாங்கி தான் மறைத்து வைத்திருந்து இப்படி எழுதுவாங்க. ஏன்னா சடன் ப்ரொவிஷன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு மர்டர் பண்ணுறது கேஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றாது. எமோஷனில் பண்ணிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே திட்டமிட்டு நீ இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லி ஒரு கத்தியெல்லாம் வாங்கி வச்சுருந்து தயாராக இருந்து பிளான் பண்ணி கதவெல்லாம் சாத்தி கொன்று உன்னை மறைச்சேன், தடயத்தெல்லாம் அழிச்சேன்னு வச்சுக்க, அது கேஸ் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆனால் இவங்களை பொறுத்தவரை அப்படி இல்லையே. மர்டர் ஆனோடனே போலீஸ்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்கல்ல, அப்போ தவறுதலாக கூட நடந்திருக்கலாம். ஒரு தவறுதலாக குத்துன செத்தோன்னே ஐயோ என்னை கொலகாரி ஆக்கிட்டேன்னு தொடர்ந்து ஒருத்தவங்க பஞ்சிங் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம்ல. ஒரு பஞ்ச் பண்ணுறோமா நாண்டு போகுது, தொடர்ந்து கோவத்திலே பண்ணலாம்ல. கொலகாரி ஆக்கிவிட்டடா இத்தனை இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு
மேபி பாசிபிள் தானமா இல்லாமல் அஸ்பர் சூன் எல்லாமே பாசிபிள் தான். அந்த கேஸ் வந்து எந்த வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லா நீங்க வேலையும் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும் தோணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.